பார்ட்னர் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வென் தே ஆர் டேட்டிங் ஆர் ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லாம் இப்போ ரொம்ப காமனாக இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் எப்படி வேணுன்ற ஒரு பர்செப்ஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பார்ட்னரை அவங்க வந்து பார்ப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த பார்ட்னர் அப்படி இருக்க மாட்டார். அவங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில். அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்டோரியோட ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டோரியோட ரிலேட் பண்ணும்போது ஸ்டோரியோட இவர் கோரிலேட் ஆகி ஒத்து போகிறதுனால ட்ரீம் பார்ட்னரை நான் பார்த்துட்டேன்ற மாதிரி எந்த பார்ட்னருக்கு வேணால் அது அப்படி தோணும். ஓகேவா? ஸோ தே ஆர் ரியாக்டிங் டு தேர் பெர்செப்ஷன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஆஃப்டர் த ஹனிமூன் ஃபேஸ் இஸ் ஆல் ஓவர், அந்த பார்ட்னரோட ஷார்ட் கம்மிங்ஸ் பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கு என்ன தோணுன்னா வந்து, நான் நினச்ச பர்சனே இவர் இல்லையே, இப்போ இவர் வேறு மாதிரி. ஸோ அப்போ தான் அந்த பர்சனோட ஆக்சுவல் பர்சனாலிட்டியை தெரிஞ்சுக்க வராங்க. அப்போது வேறு ஒன்று பர்சீவ் பண்ணுறாங்க.